ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்குறேன் நான். ஒரு மேக்கிங் ஸ்டைல் இருந்தது தம்பி. நீ மெம்பர், நம்ம இயக்குனர் சங்கத்துல மெம்பர் ஆகலைன்னாலும் பரவாயில்ல, ரொம்ப நாளா நீ மெம்பர் ஆகாமையே இங்க வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிறேன்னு நீயே ஒத்துக்கிட்ட. இவ்வளவு திருட்டு வேலை பண்ணிக்கிற நீ. இவ்வளவு நாள் இயக்குனர் சங்கத்துல ஒரு அசிஸ்டண்டா கூட சேராமையே நீ எத்தனை பேர்த்த ஏமாத்தி வேலை செஞ்சிருக்கிற பாரு. அதனால கண்ணு பரவாயில்ல, உன்னுடைய ஆர்வத்துல அதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். இனிமேலாவது நீ மெம்பர் ஆகும். அப்படியா? அப்புறம் நீ டைரக்டர்னு சொன்னிய, நீ மெம்பர் ஆயிட்டியா? பாத்தீங்களா, எல்லா திருட்டு பசங்களா ஆகுறாங்களே. அது இல்ல, அதாவது நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் ஏதோ மெம்பர் ஆகுறதுனால இங்க ஏதோ 100 பேர் வாழ்றாங்கன்றதல்ல. நிறைய மெம்பர்களுக்கு வேலை இல்லை. நீங்க மெம்பர் ஆகுறதுனால சில பேர்த்துக்கு அவங்க நமக்கு உதவிகரமா இருக்கும். அந்த பணத்தை வச்சு மற்ற விஷயங்களுக்கு உதவி பண்ணுவோம். அதுக்காகத்தான் நான் ஒரு கௌரவமா சொல்றது, மற்ற விஷயங்கள்லாம் பேசல. நீயும் சீக்கிரம் மெம்பர் ஆயிடணும். நீ டைரக்டர் ப்ரொடியூசர் பணம் கொடுக்கலங்கிறதுக்காக நீ டைரக்டர் இல்லைன்ற ஆயிடுமா? எங்க வீட்டு பிள்ளை அது. அந்த குடும்பமே எனக்கு இந்த கலை குடும்பம். அம்மா மஞ்சுளா அம்மாவில இருந்து விஜயகுமார் அண்ணன். இப்போ ஒரு படம் நடிச்சிருக்காங்க, அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. நம்ம டைரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, எனக்கு தெரிஞ்ச டைரக்டர். அந்த படம் ரிலீஸ் ஆகல. அந்த வந்ததுன்னா அவங்களுடைய பேர் எங்கேயோ இருக்கும். ஏன்னா அந்த இயக்குனர் ஃபுல் கதையை என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. வனிதா வச்சு பண்றேன்னா ரொம்ப டேர் டெவில் கேரக்டர், பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். அது ஏன் ரிலீஸ் பண்ணலன்னு தெரியல. ஆடம், ஸோ சங்கர் சாரோட அசிஸ்டண்ட்டோட படம் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அவங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கிறேன். அது இருக்கட்டும். தொடர்ந்து எல்லா ஃபங்க்ஷன்லையும் நம்ம கலந்துக்கிட்டு ஏதோ ஒரு கண்டென்ட்டை கொடுக்கணுன்றதுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். இனிய நண்பர்களே, இன்றைய கண்டென்ட்டு கர்நாடகாவில் இருந்து கேரளாவில் சுற்றிட்டு இருந்த ஒரு தமிழ் பையனை வச்சு, கரெக்டா? கேரளாவில் போய் எதுக்கு போனேன்? பரவாயில்ல, பார்த்தீங்களா, தமிழ் சினிமாவில் வேலை கிடைக்கலன்னு கேரளாவில் போய் ஒருத்தன் ஒர்க் பண்ணியிருக்கான்னா, மிக கேரளாவில் அவ்வளோ சீக்கிரம் தமிழ் ஆளுகளுக்கு வேலை தர மாட்டாங்க. அங்கே போய் வேலை வாங்கி ஒர்க் பண்ணியிருக்கேன்னா உன்னை சரியான ஆளை தான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ಬರ್ತಾ ಇದೆ. ನಿಮ್ಮ ಮನೋರ್ ಜೊತೆ ಹೇಳಿ, ಪಿಕ್ಚರ್ಗೆ ತುಂಬ ಒಳ್ಳೆ ಓಪನಿಂಗ್ ಇದೆ, ಎಲ್ಲರೂ ನೋಡಿದವರೆಲ್ಲ ವಿಶ್ ಮಾಡಿದರು, ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿದರು ಅಂತ. ఓకేవా? ఏమండి డాన్స్ మాస్టర్ గారు, మీరే తీసింది ఆ సాంగ్ అని? చాలా బ్యూటిఫుల్. எந்த இடத்தையும் விட்டு வைக்கலவன். சரிடா, அப்படி வர்றானே லிப்பு கிட்ட அப்படின்னா டப்புன்னு பின்னாடி திருப்பி வேற எங்கேயோ கழட்டுறான். కార్నరా మీకు చాలా చాలా బాగా. நோ, இட் வாஸ் இஸ்தட்டிக்கல், ரியலி. அது ஒரு கவிதைத்தனமான கிஸ் அப்படின்னே சொல்லலாம். அதாவது முத்தம் கொடுக்கறது அருவறுப்பு இல்லாம இங்க கொடுத்தா வேண்டான்ட்டு வேற ஏதோ ஒரு இடத்த கண்டுபிடிச்சு விடுவான். பாத்தீங்களா? டேய் டைரக்டரே, பெரிய நீ இல்லையா? ஆளுக்கு ஆளு பாருங்க, முத்தம் கொடுக்கறது மட்டும் நான் பண்ணல, அவங்க பண்ணாங்க. அதுல அப்புறம் சேர்ந்து பண்ணது நேரம் அகல பண்றாங்க பாருங்க. ஆனா அந்த தம்பி நல்லா தான் இருக்கிற, நல்லா இல்லைன்னு நான் சொன்னேன். அது இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் நிறைய இடங்களை விட்டுட்டாங்களேன்ற வருத்தத்துல பேசிட்டு இருக்கிறேன். நீ வேற இந்த ஹீரோ நான் அப்பவே சொன்னேன், இன்னும் 2-3 இடம் மிஸ் ஆகுதுன்னு, இவங்க செய்ய மாட்டேன்றாங்கன்ட்டு ஃபீலிங்ல அந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்காரு. பட் அவரு உங்க ஹைட்டு, உங்க வெயிட்டு, உங்க எக்ஸ்பிரஷன், எவ்ரிதிங் இஸ் வெரி குட். ஐ விஷ் யூ பிகம் அ வெரி பிக் ஹீரோ. ஏன்னா அந்த அமைப்பு எல்லாமே இருக்கு. நீங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணா ஒரு நல்ல ஹீரோவா
ஒரு மேஜர் இடத்த உங்களுக்கு தர தமிழ்நாட்டு ஜனங்க காத்திருக்காங்க. ஏன்னா முதல் படத்திலேயே அத்தனை இடத்துலையும் முடிச்சிட்டீங்க. மக்கள் மனதில் உங்களுக்கு ஒரு பெரிய இடத்த கொடுத்துருவாங்க. இல்லை நான் சொல்றேன், உண்மையா சொல்றேன். அதே மாதிரி இந்த பாப்பா மிரட்டிட்டாங்க. அவங்களும் விடாம அந்த இடம் இந்த இடம்னு காட்டிட்டு இருக்காங்க. கமான் நீயா நானா பார்த்துடலான்ற லெவல்ல. ஏன்னா அவ்வளவு அழகான எக்ஸ்பிரஷன்ஸோட பியூட்டிஃபுல், இட் இஸ் பியூட்டிஃபுல். ஒரு காதல் கவிதையை அப்படி அது ஒரு வன்மம் இல்லாமல், ஒரு விரசம் இல்லாமல், அது ஒரு அழகு நயத்தோட அப்படி அந்த மாதிரி வரிகளை எழுதி கொடுத்துருக்கிற தம்பி. நல்ல வரிகள். அந்த இசை உண்மையிலுமே மிக நல்லா இருந்தது. கேட்கும்போது இந்த மாதிரி படத்துல அப்படி ஒரு பாட்டு, ஒரு சாஃப்டான ஒரு மெலடி, அப்புறம் இன்னொரு பாட்டு, ஒரு யகாந்தமா இருந்தது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் மை டியர். பேரு ஸ்ரீநாத் விஜய். நிச்சயமா நீங்க ஒரு பெரிய ரவுண்டு வரலாம். நீங்க பாட்டுக்க நானே நிறைய தடவை இன்னொரு தடவை ஃபுல் சாங் காட்டினா நல்லா இருக்குமென்ட்டு நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சுப்பா, பழைய கதைகளை எல்லாம் தூண்டி விடுது. அதனால உங்க மாதிரி இயக்குனர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவை. போன வாரம் ஒரு படம் பார்த்தோம், நம்ம சதீஷோட படம், ஜேஎஸ்கே சதீஷோட படம். அது ஒரு ரேஞ்சு, வேற ரேஞ்சில் இருந்தது. அந்த படம் பார்த்தோம்னா அந்த மாதிரி பார்த்தீங்களா, இது மிஸ் பண்ணியிருந்த இதெல்லாம் பார்க்க முடியுமா? அது மாதிரி இந்த ஆடியோ ரிலீஸ் மட்டும், இந்த ஃபயரு நான் மிஸ் பண்ணல. அது ஆடியோ ரிலீஸ்க்கு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஆனால் படம் அவ்வளவு சூப்பராக இருந்தது. ஸோ சின்ன படங்களை நம்ம மிஸ் பண்ணாமல், நம்ம தம்பிகளை, என் அருமை கண்மணிகளே, சின்ன படங்களை நல்லா தூக்கி விடுங்க. ஏன்னா இந்த படங்கள் ஓடி இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் தைரியமாக தமிழ்நாட்டில் ஒருத்தன் உட்காந்துட்டு ஒரு படத்தை நான் எடுத்திருக்கேன், எனக்கு ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ தமிழர்கள், அண்ணன் சொன்ன மாதிரி, தமிழர்கள் வாழ வைக்கிற தமிழர்கள் மட்டுமல்ல, கொஞ்சம் சரியில்லைன்னா காலியும் பண்ணுவாங்க. அதனால் வாழ வச்ச கடைசியில் ரொம்ப அன்பாக அமைதியாக எல்லாத்துக்கும் கரெக்டாக கால் ஷீட் கொடுத்து, என்ன தம்பி நமக்கு இவ்வளோ உண்மா சீன் இருந்தால் தான் நான் நடிப்பேன்லாம் சொல்லப்படாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அடக்கமாக, என்ன நல்ல கேரக்டர். அப்புறம் வில்லன் மாதிரி தெரியல, ஒரு டைப்பாக இருக்கான் அவன், டமால் டுமில்னு. ஏய், எத்தனாவது படம் இது? 7வது படம். மிரட்டிக்கிறான் இவன், தனியாக பண்ணுறான். ஒருத்தன் காதல் பண்ணுறான், ஒருத்தன் கொலை பண்ணுறான், ஒருத்தன் காதல் பண்ணவன் கொலை பண்ணுறவனை கொலை பண்ணுறான், கொலை பண்ணவன் காதல் பண்ணவனை ஏன் கொலை பண்ணுறான்றத இந்த கதை. புரிஞ்சுதா? அவங்களுக்கு புரியல சார், எனக்கு மட்டும் புரிஞ்சுது என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டேன். ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம். ஒருத்தர் கொலை பண்றாங்க, ஒருத்தர் காதல் பண்றாரு. கொலை பண்றவனை காதல் பண்றவனை கொலை பண்றானா, காதல் பண்றவன் கொலை பண்றவனை கொலை பண்றானா? இதே அதாவது விசுசார் பாணியில ஒரு த்ரில்லர் பண்ணிக்கிறார். கரெக்ட். விசு சார் அதான், யார் எந்த குடும்பத்தோடு போகுது, யார் நல்லவன் யார் கெட்டவன், குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணி அந்த குழப்பத்தை அவரே நடுவில் உட்காந்து தீர்த்து வைப்பார். அந்த மாதிரி நீங்க ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கேன். அதில் நடுவில் இருக்கிற யாருன்னு தெரியல, அவர் என்ன பண்ண போறாருன்னு அது தெரியும். அந்த கேரக்டர் அவர் அப்பாவா, செத்தவனோட அப்பாவா, இல்லை செத்தவளோட அப்பாவா ஒன்றும் தெரியல, இல்லை கொலகாரனோட அப்பாவா, இது எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க. அவர் சொல்லிட்டாரு, இந்த படத்துல உண்மை எதுவுமே தெரியக்கூடாதுன்றதுக்காக சஸ்பென்ஸா வச்சிருக்கிறோம்ட்டாங்க. ஸோ ஒரு ரகமாக தான் வந்திருக்காங்க பசங்க. சிறப்பாக ஒரு நல்ல டீமு. ஐ எம் வெரி ஹாப்பி டு விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை கையோடு பிடிச்சிட்டு வந்து உட்காந்து வச்சுங்க பார்த்தீங்களா? வாங்க தம்பி, ரொம்ப நன்றி. எத்தனை தேட்டரில் போட போறீங்க? சூப்பர். ஒரு கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு. 50லேருந்து 75 தேட்டர். கை தட்டுங்க. 150 தேட்டரில் இது நல்ல 100 days ஓடுற மாதிரியான படம். அதுக்கு நான் உறுதிமொழி கொடுக்குறேன். ஏன்னா இந்த படத்தில் எல்லா விஷயமும் இருக்கு. நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இப்ப சின்ன படங்கள், சில நல்ல படங்கள் கூட படம் ரொம்ப நல்லா இருக்குங்கும் போது தேட்டர்ல படம் இருக்கிறது இல்லை. இந்த காரணத்தை மட்டும் நீங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, கொஞ்சம் ஒரு ஃபர்ஸ்ட் டேவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் படத்தை எப்படி ரசிக்கிறாங்கன்னு.
2வது 3வது நாள் 4வது நாள் 5வது நாள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ அல்லது பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கோ கொஞ்சம் தப்பு தனியாக ஒதுக்கி வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அதை பம்பின் பண்ணீங்கன்னா உங்கள் சக்ஸஸ் இஸ் சாலிட் ஆயிடும். ஸோ அது வரையிலும் நீங்கள் காத்துருங்க. எப்பவுமே இப்போ படம் ரிலீஸுக்கு வந்து எவ்வளோ ரூபாய் தேவைப்படுது முரளி சார்? ஒரு சின்ன படம் ரிலீஸ் அன்னைக்கு ஒரு 50 லட்சம் தேவைப்படுமா? 50 லட்சம் தேவைப்படுதுன்னா இன்னொரு 50 லட்ச ரூபா ரெடியாக பண்ணிக்கங்க. படம் பெருசாக நல்ல டாக் வருதுன்னா இன்னொரு 50 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டோம். 2வது நாளே சக்ஸஸ் மீட் வைக்கணும். அந்த காலத்துல நாங்கள் மாங்கன்னு படத்தை 175 நாள் வெயிட் பண்ணுவோம். அது சில்வர் ஜூப்ளி கொண்டாடுறதுக்கு. அப்புறம் ஷீல்டு கொடுக்கணுமான்னு கேட்பாங்க ப்ரொடியூசருக்கு. நாங்கள் கெஞ்சுவோம். அப்புறம் ஹீரோ கிட்ட சொல்லி, சார் என்ன சார் ஷீல்டாவது கொடுக்க சொல்லுங்க அப்படிப்போம். ஒரு 175 நாள் ஓடின படத்துக்கு ஒரு ஷீல்டு வாங்குறதுக்கு நாங்கள் பட்ட பாடு என்ன தெரியுமா? ஆனால் இப்போ 3வது நாளே சக்ஸஸ் மீட்டு ஷீல்டோடு கொடுத்துருவாங்க. கரெக்டா? கரெக்ட் தானுங்கண்ணே? அது தப்புன்னு சொல்லலை, கிண்டலுக்காக சொல்லலை. ஏன்னா அது அடுத்த கட்டத்துக்கு அந்த படத்தை கொண்டு போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குமான்னு போராட வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் தியேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. சில படங்களை தியேட்டருக்கு வர வைக்கிறதுக்கே கஷ்டப்பட வேண்டியது, போராட்டமா இருக்கு. நல்ல படங்களை கூட தியேட்டர் கொடுக்க முடியாத ஒரு தியேட்டர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கு. இதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்கு, நிறைய பெரிய தலைகளுடைய விளையாட்டு இருக்கு. இது எல்லாம் கடந்து ஒவ்வொரு தடவையும் சினிமா வந்து வாழ்ந்துகிட்டே இருக்கேன். இன்னைக்கு ஆட்டம் போட்டவன் நாளைக்கு ஆட்டம் இல்லாம இருப்பான். ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்தவன் இன்னைக்கு சும்மா சுத்திட்டு இருப்பான். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு சும்மா சுத்திட்டு இருக்கவன் நாளைக்கு திருப்பி கொடி கட்டுவான். ஸோ சினிமா மட்டும் கொஞ்சம் சுதந்திரமா விட்டாங்கன்னா இந்த மாதிரி படங்கள் எல்லாம் சூப்பர் ஹிட்டா வரும். டெஃபினட்டா. ஏன்னா ஏதோ ஒரு இன்சிடென்ட் எடுத்து ஒரு 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 மைண்டில் போட்டு அதை அற்புதமாக ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணி 2 ஹீரோ 2 ஹீரோயின், இன்னொரு பொண்ணு வேற காணுமே, அதை ஓகேங்களா? நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒருத்தர் மட்டும் ஏறுறாங்களேன்னு அப்போவே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஆமாம், சித்தாரா விஜயா மலையாளம். பொதுவாக மலையாளத்துக்காரங்களே வரமாட்டாங்க ஹீரோயின்ஸ் ஆடியோ ரிலீஸ்க்கு. நீ அதை கூப்பிட்டு வரணும் அடுத்தது. எப்போ இல்லை அவங்க அள்ளி வழங்கியிருக்காங்க இல்லையா? நல்லா இருந்தது. அப்பா இவங்கிட்ட பேசி நான் ஜெயிக்க முடியாது. ஆக ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு என்னன்னா, எல்லா இளைஞர்கள் எல்லாமே பட்டிங் ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் அண்ட் பட்டிங் டைரக்டர். உதயகுமார் சார் ஒவ்வொரு படத்துக்கும் அது சின்ன சின்ன படங்கள்லாம் வந்துடுவார் ஆடியோ ரிலீஸுக்கு. நான் கூட வாழ்த்தத்தை வர நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்னைத்தான் தெரியுது எங்கேயாவது கிளுகிழப்பா சீன் இருக்கும், யாராவது முத்தம் கொடுப்பாங்க. அது எத்தனை முத்தமும் எண்ணிக்கிட்டு இருக்கலாம், எங்கே கொடுக்குறாங்கன்னு உன்னிப்பாக கவனிக்கலாம். சமீபத்தில் ரப்பர் பந்துன்னு படம் பெரிய ஹிட் ஆச்சு. குடும்பஸ்தனும் வெற்றியை அடைஞ்சிருக்கு. ரப்பர் பந்தே அவர் பார்த்துட்டாரு, குடும்பஸ்தனும் பார்த்துட்டாரு. ஆனால் ஃபயர் தான் ஞாபகத்துக்கு இருக்கு. அப்போ எந்த நோக்கத்தில் படம் பார்க்குறாரு? ட்ரெயிலர் எத்தனை சீன் இருந்துச்சு, அந்த லவ் சீன் இருக்குல்ல மெலோடி, அது ஒரு ஷாட்டை ரசிச்சிருக்காரா? எங்க அதை பத்தி பேசவே இல்லை. கழுத்துல முத்தம் கொடுக்குறான், உதட்டுல முத்தம் கொடுக்குறான், கண்ணத்துல முத்தம் கொடுக்குறான். அவரு ஹீரோ, அந்த படத்தை அவர் ஹீரோயின். எங்கன்னா கொடுக்கும், உங்களுக்கு என்னப்போ? உங்களுக்கே வயிறு எரியுது. டைரக்டர் இஷ்டப்படி அவருக்கு முத்தம் கொடுத்துருக்காரு. நானும் சொல்றேன், நீங்க அப்படி உங்களுக்கு ஆசைன்னா ஒரு படத்தை ஆரம்பிங்க. என்ன நீங்களே ஹீரோ நடிங்க, ஒரு கதாநாயகியை புக் பண்ணுங்க. அண்ணா சொல்லிடுன்னு, அம்மா நான் முத்த காட்சியில் கமல்ஹாசனோட அதிகமாக நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணி, யாரு ஏன் படத்தை உங்களையும் கூப்பிடுறேன், நானே நடிச்சினேன். அப்போ நாங்கள் இழிச்ச வேணாம், நாங்கள் படம் பண்ணி நாங்கள் டேரக்ட் பண்ணி ஒரு ஹீரோ போட்டு முத்தம் கொடுப்பாரு, நாங்கள் ரசிக்கணுமா? அதில் அப்படி ஒரு சூழ்நிலை நாங்களே ஹீரோ ஆயிடுவோம். என்ன அது வர்றது? நீங்கள் பேசுங்க படத்தை பற்றி. கடைசி வரைக்கும் டெக்ஸ்டும் டைட்டில் சொல்ல வரும். முத்தம் முத்தம் கிஸ்ஸு கிஸ்ஸு
அவன் கொல்றான், அவன் காதலிக்கிறான், எவன் அவன் காதலிக்கல சொன்னீங்களே தவிர டெக்ஸ்டர் விளக்கம் ஏதாவது சொன்னீங்களா? நான்லாம் பாடலாசிரியர் தான், ஆனால் கவிஞர் வேற. உதயகுமார் சார் வந்து கவிஞர். ஒரு நாளும் உனை மறவாத பிரியாத வர வேண்டும், என்ன அது கவிதை. நம்ம வந்து வேற, நிறைய பாட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம மோகன்ராஜன் வந்து கவிஞர். நிறைய வரிகள் எல்லா வரிகளும் ஒரு நம்ம ஒரு பாட்டு கேட்கும்போது தேடி இருக்கணும், தெரியும் இந்த கவிஞர் வந்து வார்த்தையை ரொம்ப தேடி இருக்கிறாரு, வந்த வார்த்தை நிரப்பல, வார்த்தைக்கு அலையணும். ஒரு பாடலாசிரியர் கவிஞருங்கிற வந்து ஒரு புது வார்த்தை போட்டுக்க மாட்டோமா? அதில் ஒரு வரி வரும், யாரோ யாரோ யார் இவனோ அந்த பாடல்ல, வெளியை உட்கொண்டு நான் வாழும் கற்கண்டு. ஆஹா, அந்த நான் வாழும் கற்கண்டுன்னு சொன்ன உடனே அந்த ஹீரோயின்களை கற்கண்டா தெரிஞ்சு. அதுக்கு அடுத்து உன்னை தேடும் தேடும் பூச்செண்டு. அதான் இல்ல இல்ல வரிகள், ஏன்னா அதுக்கு மியூசிக் டைரக்டருக்கு நன்றி சொல்லணும், ஏன்னா வரிகளை கேட்க வச்சாரு. அப்போ ஒரு இந்த மாதிரி நல்ல வரிகள் வந்து சில இதில் மியூசிக் வந்து அப்படியே ஓவர்டேக் பண்ணிக்கிறோம். ஆனால் உதயகுமார் சார் வரிசையில் ஒரு நல்ல கவிஞராக நம்ம மோகன்ராஜன் உருவாகிறாரு. அப்பப்போ பேரச மாதிரி மாசாம எழுதுங்க. இப்படி சொல்லித்தான் நம்ம கவுத்துறது, நம்மள ஏத்தி வரோம் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்துன்னு சொல்லி. ஆமா, பேரரசன் பாடலால் தான் அப்படின்றது. ஓஹோ அப்படியா, அங்கே ஒரு எக்கோ ஒளி ஒலிக்கும். இருந்தாலும் பாராட்டுக்கு மனசு வேணும். இந்த மேட்டில் மட்டும் எல்லா மேட்லையும் நம்ம உதயகுமார் சார் பாராட்டி தான் இருப்பார். டெக்ஸ்டர் ஒரு த்ரில்லர் பார்க்கும்போது, நீங்கள் ட்ரெயிலர் பார்த்தீங்கன்னா த்ரில்லர் போகும். இப்போ வந்து ராஜன் சொன்ன மாதிரி இந்த மாதிரி படங்களுக்கு மொழியே தேவையில்லை, எல்லா மொழியிலும் இந்த படம் வரவேற்கப்படும். இந்த மாதிரி படங்களுக்கு இருமொழியும் தேவையில்லை, மும்மொழியும் தேவையில்லை, இது வெளியிருந்தா போதும். ஆமா, நம்ம இயக்குனர் சூரியன்ஜி, இந்த இன்சில தூட்டி பின்னாடி போட்டாலே ஒரு ராசி தான் நினைக்கிறேன். ஏற்கனவே சுந்தர்சி, மோகன்ஜி, இப்போ சூரியன்ஜி. ஆமாம், அதனால் இது ஒரு ராசி தான். ஆள் ரொம்ப தன்மையான ஆள், ரொம்ப டயட்டும் ஃபஸ்ட் நம்ப முடியாது. இதில் நம்ம லிஸ்ட்டு என்னென்ன திருப்பாச்சி பார்த்துட்டு இந்த ஆளா படம் பண்ணாங்கட்டாங்க, நம்பவே இல்லை. அவங்க சாஃப்டாக இருக்காரு, ஆனால் நல்லா மேக்கிங். கோவிந்தராஜ் பிள்ளையும் சொல்ல மாட்டோம் தமிழ்நாட்டில். இங்கே நாங்கள் வாவு சந்தன் பிள்ளைன்னு சொல்ல மாட்டோம், விட மாட்டாங்க இங்கே, வாவுசியும் சொல்லுவோம். அது மாதிரி இங்கே ராஜு கோவிந்த் நல்ல ஹைட்டு சார், நல்ல கலரு. ஆமாம், நல்ல பர்சனாலிட்டி. ஆமாம், ஒரு ஹீரோக்கான அத்தனை தகுதி உங்கள்கிட்ட கரெக்டாக இருக்குது. ஆமாம், நான் சொல்கிற முத்தத்தை மட்டும் சொல்ல, மொத்தத்தையும் சொல்கிறேன் நான். கதாநாயகி யுக்தா பிரேம் ஹோம்லியாக இருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு எல்லாமே ஹோம்லி மாடர்ன் எல்லாம் கலந்துருக்காங்க. இரண்டாவது ஹீரோ அபிஷேக். ஆமாம், ஒரு க்ளோஸ்அப்பில் அப்படியே ஒரு லுக் விடுவார், அது டக்குன்னு தெரியல, அது ஞாபகம் இருக்குது. ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு நல்லா எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் சிறிய படம் சொல்கிறோம், இல்லை சிறிய படங்கிறதெல்லாம் அப்படி தான். லப்பர் வந்து சிறிய படமாக வந்துச்சு, ஆனால் பெரிய படம் ஆயிடுச்சு. அது மாதிரி குடும்பஸ்தன் சின்ன படமாக வந்துச்சு, பெரிய படமாயிடுச்சு. அதில் வரும்போது தான் நம்ம சிறிய படம் சொல்லுவோம், ஆனால் வெற்றியை பொறுத்து தான் அது சிறிய படமா பெரிய படமா அப்படிங்கிறது. இன்னைக்கு என்னென்னா, கொஞ்சம் சினிமாவில் வந்து நம்ம சிறிய படங்களுக்கு அதிகமாக கேட்டு கிடைக்கல, ஆள் வரல அப்படின்னா சொல்கிறோம். அதுக்கு மற்றவங்க குறை சொல்லக்கூடாது, நம்ம ஆராய்ச்சி பண்ணும். ஒரே நேரத்தில் சிறிய ஒரு 10 படம், இப்போ லாஸ்ட்டில் வந்து 10-11 படம் வந்துச்சு. ஒரு சின்ன படங்களை ஒரே நேரத்தில் 10-11 வரும்போது அது நம்ம இழுத்து விடுறோம். அதுக்கு ஒரு கட்டுக்கோப்பு, ஒரு கண்ட்ரோல் வரணும். அதெல்லாம் நம்ம சினிமா தயாரிப்பாளர் தான் பார்த்துக்கணும். அப்படி இஷ்டத்துக்கு விட்டால் எல்லாருக்கும் பாதிப்பாயிருது.
இதில் சந்தோஷமான விஷயம்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆன கண்ணீரா கதாநாயகன். ஆமாம், கதாநாயகன் அவரும் டைரக்டர் கதிரவன் வந்திருக்கிறாரு. ஆமாம், இந்த படம் நல்ல நான் பார்த்தேன் படம். சமீபம் வந்த சிறிய படங்களில் எல்லாரும் ரசிக்கக்கூடிய படமும் அதுக்கு அமைஞ்சிருக்கு. Hi, Elrigu Namaskara. Vanakkam. I'm Yukta Pervi. So, to speak about Dexter, I don't know where do I start. One fine afternoon, I get a call from Shanku sir, the manager of Dexter, saying, we have so and so subject about it. Can you please come? Let's have a discussion over it. Obviously, things don't happen on phone call. There I was in the afternoon. The entire team was sitting there. Suryana, Sharvaka sir, everybody. I heard the story. I think within half an hour we finished the discussion and they left up to me whether you want to do it or no. Of course, it was a yes. And I think that yes made me meet such a beautiful team. Please applaud them. Because I think Dexter is not just a movie for me, it's an emotion. When love goes out of your way, and how when a lover he goes out of the way to give justice to certain things. He had his own childhood traumas. Second, I was his lover. Then it comes to Sitara is not here right now, but I think everyone has done a fab job. And let's not forget everyone who is here. I think everyone did a fab job. It was amazing working with each and everyone. I am not able to take everybody's names. I won't be able to specify everyone, but I think everyone did a fab job. I am really blessed to meet such a beautiful team. சமீபமாக நான் நிறைய சின்ன படங்கள் பண்ணும்போது நான் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணேன். என்னன்னா, ஒரு திரைப்படம் வந்து நம்ம எடுக்கும்போது ஒரு தயாரிப்பாளர்கிட்ட, நானும் சின்ன படங்கள் பண்ண ஒரு இயக்குனர் தான், நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி பப்ளிசிட்டி சம்மந்தமாக இது எப்படி போய் கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பேசும்போது பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி மேடையில் படத்தில் பண்ண, ஏன்னா புதுசாக வரவங்க மட்டும் பேசும்போது அது எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகுன்றது தெரியாது. அடிஷ்னலாக நம்ம சில சப்போர்ட்ஸ்லாம் நம்ம எதிர்பார்க்கும் போது இங்கே வந்து நிறைய பேர் அணுகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க நான் ட்விட்டரில் போடுறதுக்கே அவங்க சைடில் வந்து ஒரு மிகப்பெரிய சொல்லுவாங்க, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமக்கான நேரத்தை ஒதுக்குறவங்க வந்து நம்மளுக்கு தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதில் வந்து அவர் பேரரசு சாரும் உதயகுமார் சாரும் சொல்லும் போது வந்து நாங்கள்லாம் தவிர்க்கப்படாமல் வந்து இங்கெல்லாம் வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி, இதுதான் வேலையாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். அதாவது இந்த பொறுப்பு வந்து எல்லாருக்கும்லாம் வருமானு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து பேசுகிற ஏதோ ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு படத்துக்கு ப்ளஸ்ஸாக மாறக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக வந்து நம்ம இருக்குது. ஸோ அதை விட வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இங்கே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல்ல தேனிசை தென்றல் தேவா சார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ். அதாவது என்னென்னா, நான் சமீபமாக அந்த சோஷியல் மீடியாவிலலாம் அவர் சொன்ன ஒரு விஷயத்த பார்த்தேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல, நான் சார்கிட்ட பேசுனதில்லை. ஆனால் வந்து இந்த காப்பிரைட்ஸ் சம்மந்தமாக வந்து இது இந்த இசை வெளியீட்டு மேடையில் பேசலாம். ஸோ காப்பிரைட்ஸ் வந்து அவருடைய பாடல்களுக்கு வந்து அவர் கேட்கறது இல்லைன்ற மாதிரி அதில் நான் படித்தேன். இது வந்து இன்றைக்கி என்னென்னா, தொடர்ச்சியாக நான் நிறைய படங்களை வந்து ஓடிடியில் பிஸ்னஸ் பண்ணும்போது வந்து ஒரு படத்தை ஒரு அவுட் போட்டு நாங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து அந்த காப்பிரைட்ஸ்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம். ஏன்னா இந்த ஒரு சாங்குடைய அதுவும் இப்போது ரொம்ப மோசமாக இருக்குது. என்னென்னா, ஒரு சின்னதாக ஒரு சரணங்களோ ஏதோ ஒன்று சம்திங் ஒரு இதை சேர்த்தோம்னா உடனே அதுக்கு வந்து 3 லட்சம் 4 லட்சம் இப்படின்னு சொல்லி நிறைய கம்பெனிஸில் கேட்குறாங்க. ஸோ அது வந்து ஏன்னா நம்ம பண்ணுற பட்ஜெட்லேயே நாங்கள் வந்து ஒரு இயக்குனர் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்து நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற பட்ஜெட் எல்லாம் போட்டு இவ்வளவும் பண்ணும்போது அந்த காப்பிரைட்ஸை வந்து நம்ம வாங்கி பண்ண முடியாத ஒரு சூழலில் வந்து இருக்குது. ஸோ தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் இயக்குனர் சங்கத்துக்கும் முதல்ல வந்து ஒரு மிகப்பெரிய கோரிக்கை. பொதுவாக நாங்கள் முதல்லலாம் பேசும்போது தேட்டர் இதுக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள், இப்படிலாம் வந்து நம்ம கோரிக்கை வைப்போம். அதெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு படம் தான் வந்து தீர்மானிக்குது படம் போய் சேர்றதோ சேராதோ. ஆனால் அதை தாண்டி எடுத்த படத்துக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கு. அந்த 1000 பிரச்சனையில் இந்த காப்பிரைட்ஸ் பிரச்சனை வந்து இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விஷமா ஊடுருவி இருக்குன்னு நினைக்கிறேன். அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம சங்கங்கள்லாம் சேர்ந்து இந்த காப்பிரைட்ஸ், ஏன்னா ஒரு இயக்குனர் வந்து ஒரு படம் பண்ணும்போது தன்னுடைய பகுதியில் வந்து மதுரையோ தேனியோ சம்திங் எனி ஒன் ஊரில் வந்து அவர் ஒரு பாடலை வந்து அவர் ரசிச்சிருப்பார். அதை அவருடைய படத்தில் பின்னாடி ஒரு சின்ன ஓரமாவோ இல்லை ஒரு வீடியோவில் எடுக்கணும்னு நினைக்கும் போது இந்த ஒரு பிரச்சனை. இது வந்து ஒரு வியாபார இதுதான். ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட அந்த பாடலை சார்ந்த நிறுவனங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் கன்சிடர் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். நிறைய வர யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அது நல்லா இருக்கும்.
ஏன்னா நம்ம வந்து ஒரு எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்களை பார்த்து வளர்ந்தவங்க. அப்படின்னும் போது அவங்க படத்துக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயத்த நம்ம சேர்க்கலாம் அப்படின்றது. ரெண்டாவது, இந்த மாதிரி பண்ணும்போது சிறு படங்கள்ல வந்து அந்த காப்பி ரைட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் நாங்கள் ஆடியன்ஸ் கிட்ட கொஞ்சம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அதுக்கு உதாரணம் சமீபமாக வந்து லப்பர் பந்துன்ற படத்தில் அந்த படம் என்ன ஒரு சின்ன கான்செப்டாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாலும் அதில் வந்து அந்த பொட்டு வச்ச அந்த விஜயகாந்த் சாரோட சாங் தான் ஒட்டுமொத்தமாக நிறைய பேர் கொண்டு வந்தது. ஸோ அது எல்லாருக்கும் கிடைக்கும் அந்த மாதிரி. ஏன்னா இங்கே ஒரு வெற்றியை பார்க்கறது, ஒரு படம் எடுக்கிறதும் இங்கே அவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்க தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு அடிஷ்னல் மெட்டீரியல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால இந்த காப்பிரைட் சம்பந்தமாக சமீபத்தில் தேவா சார் வந்து என்னுடைய படத்துக்கு எந்த விதமான பணமும் தேவை, எனக்கு கோடி முக்கியம் விட கோடிகளை கொடுக்குற ரசிகர்கள் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. படத்தினுடைய டைட்டிலை பற்றி நான் சொல்லிடுறேன். டெஸ்டர் அப்படின்னா வந்து நம்ம வீட்டில் வந்து கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து அந்த யாரோ சம்மந்தப்பட்ட ஆளை கூப்பிட்டா ஃபஸ்ட்டு டெஸ்டர்ஸ் தான் செக் பண்ணுவாங்க. அதில் லைட்டு எரியுதா எரியலையா, லைட் எரிஞ்சா ஓகே ஒன்றும் ஷாக் அடிக்காது அப்படின்னு. அந்த மாதிரி முத்தாய்ப்பாக இயக்குனர் வந்து ஒரு இந்த படத்தினுடைய மிகப்பெரிய டெஸ்டர். ஸோ அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு ஓகே லைட் எரியுது, இது ஷாக் அடிக்காது அப்படின்னு. சூரியன் பிரதர் வந்து எப்படின்னா, நான் 2004 அந்த படம் சுட்டி பையனும் 4 திருடர்களும் 2004 நான் நடிக்கும்போது அதில் வந்து உதவி இயக்குனராக இருந்தார். அதுக்கப்புறம் இந்த மேடையில் அவர் வந்து ஒரு இயக்குனராக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல்ல அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருவோம். அடுத்து இங்கே உட்காந்துருக்க எல்லாரையும் பார்க்கும்போது ஏதோ ஒரு வந்து ஹெச்ஆர், இந்த ஐடி கம்பெனியில் ஹெச்ஆர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்காங்க பார்க்கும்போது. பிரதரையும் சரி, இவரை பார்த்தாலும் சரி, அதே மாதிரி வில்லன் அவரை பார்த்தாலும் சரி, எல்லாம் ஒரு ஹெச்ஆர் மாதிரியே தான் இருக்காங்க. ஒரு ஐடி கம்பெனி மீட்டிங் மாதிரி தான் இருக்குது. கேமராமேன் வந்து உண்மையிலே உங்களுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சார். ஏன்னா வந்தவொடனே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் பேச மாட்டேன், என்னுடைய ஒளிப்பதிவை வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசாமல் உட்காந்துட்டாரு. ஆனால் அவரை நிற்கும்போது இவர் இத்தினூண்டு சைஸில் இருக்கும்போது இவர் இத்தினூண்டு சைஸு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அந்த படத்தில் வந்து இப்போ ஒரு போய் சீன் சொல்கிறான்னு வைங்க சார், காலையில் நம்ம வந்து அப்படியே விரட்டி போகிறோம் சார். அவர் சொல்லுங்க, ఎందుకు టెల్మి ఇక్కడ చూసుకురండి, నేను விரட்டுக்குறண்டி இப்படி பேசியிருப்பாரு. இதுக்கு நடுவில் அந்த மனுஷன் கேமராவை வந்து கிரேனில் தூக்குறதுக்கு போல அவரையே கிரேனில் தூக்கி உட்கார சொல்லணும். இவருக்கு வந்து கிரேன்லாம் வந்து அவர் மேலே வந்து இப்போ வந்து ஷாட் வந்து கிரேன் ஷாட் இப்படிலாம் இறங்குது ஏறுதுன்னா அவர்கிட்டே கையில் கொடுத்துடலாம் சார், நானே உட்காந்து நானே எந்திரிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான டீம், பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த டீம் வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆர்வி உதயகுமார் சார் வந்து என்கிட்ட சொன்னார், படத்தில் வந்து நம்மெல்லாம் வந்து மரத்தை சுற்றி டூயட் பாடுவோம், இவன் அந்த பிள்ளையை சுற்றியே டூயட் பாடியிருக்காண்டா, நீ பார்க்காம விட்டுட்டடா அப்படின்னாரு. அவர் வந்து ஒரு குழந்தை, அது அவ்வளவு என்ன ரசித்தாலும் என்கிட்ட அவ்வளோ அழகாக சொல்லுவார். அதே மாதிரி நான் பேரரசாரை பற்றி நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். உலகத்திலேயே 1000 திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய ஒரே தகுதி இயக்குனர் பேரரசாருக்கு மட்டும்தான் உண்டு, வேற எந்த இயக்குனருக்கும் கிடையாது. இதுக்கு நீங்கள் கை தட்டணும். ஏன்னா அவருடைய படத்துடைய டைட்டில்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பாச்சி, சிவகாசி, பழனி, அப்புறம் திருத்தணி, ஒட்டஞ்சத்திரம், தாராபுரம், ஜம்பட்டி, திண்டுக்கல், பழைய பஸ் ஸ்டாண்டு, அப்படி போய்கிட்டே இருக்கலாம். அது வந்து கணக்கே கிடையாது. அந்த வரிசையில் வந்து 1000 திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய ஒரே இயக்குனர் பேரரசர் தான். நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன்.